நம்ம நகரத்தார்குள்ள டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இனி வரப்போகிற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுல. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை நான் மறவேன். பைரவரை எந்தெந்த கிழமையில் எப்படியெல்லாம் வழிபடலாம்? பைரவரை வணங்குவதால் ஏற்படும் நன்மைகள்தான் என்னென்ன? வாங்க பார்ப்போம். தமிழ் கடவுள்களில் ஒன்றான பைரவர் சிவபெருமானின் 64 திருமேனிகளில் ஒன்றாவார். பைரவரை சொர்ணாகர்ஷ்ண பைரவர், யோக பைரவர், ஆதி பைரவர், கால பைரவர், உக்ர பைரவர் என்றெல்லாம் அழைக்கின்றார்கள். இதில் கால பைரவர் சிவபெருமானின் ருத்ர ரூபமாவார். இவர் சிவன் கோவில்களில் வடகிழக்கு பகுதியில் நின்றவாறு காட்சியளிப்பார். பைரவருக்கு நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் வெவ்வேறு தனித்தன்மை வாய்ந்த பலன்கள் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் பைரவருக்கு வடைமாலை சாற்றி ருத்ராபிஷேகம் செய்து வந்தால் திருமண தடை விலகி விரைவில் திருமணம் நடைபெறும். மேலும் கடன் சுமையால் அவதிப்பட்டு வந்தவர்களின் கடன் தொல்லைகள் நீங்கும். இந்த கிழமையில் பைரவருக்கு புனுகு சாற்றி முந்திரி மாலை அணிவித்து வழிபட்டு வந்தால் மேலும் பல நன்மைகள் நடக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த கிழமையில் பைரவரை வழிபடுவது மிகவும் சிறப்பாகும். திங்கட்கிழமையன்று வில்வ இலைகள் கொண்டு பைரவருக்கு அர்ச்சனை செய்து வர சிவனருள் கிட்டும். சங்கடகர சதுர்த்தி என்று பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து சந்தன காப்பு மற்றும் புனுகு சாற்றி வழிபட்டு வந்தால் கண் பார்வை சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கும். இந்த கிழமையில் கடகராசிக்காரர்கள் வழிபடுவது மிகச் சிறப்பாகும். செவ்வாய்க்கிழமையன்று மாலை வேளையில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் இழந்த செல்வம் அனைத்தும் திரும்ப கிடைக்கும். இந்த நாள் மேஷம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபட உகந்த நாளாகும். புதன்கிழமையன்று பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் நிலம் சம்பந்தப்பட்ட லாபங்கள் கிடைக்கும். மிதுனம் கன்னி ராசிக்காரர்கள் இந்த கிழமையில் வழிபடுவது சிறப்பாகும். ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் பைரவருக்கு மனமுருகி விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் ஏவல் பில்லி சூனியம் பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம். இந்த கிழமையில் தனுசு மீன ராசிக்காரர்கள் வழிபடுவது சிறப்பு. வெள்ளிக்கிழமை மாலை நேரங்களில் பைரவருக்கு வில்வ இலைகள் கொண்டு அர்ச்சனை செய்து வந்தால் செல்வம் பெருகி சகல ஐஸ்வர்யமும் கிட்டும். ரிஷபம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த கிழமையில் வழிபடுவது சிறப்பாகும். சனி பகவானின் குருவார பைரவரை சனிக்கிழமையில் பிரத்யேகமாக வழிபடுவதால் அஷ்டமச்சனி, ஏழரைச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி போன்ற சனி பகவானின் தாக்கங்களிலிருந்து விடுபட்டு நன்மைகள் அடையலாம். இந்த கிழமையில் மகரம் கும்பராசிக்காரர்கள் வழிபடுவது மிகச் சிறப்பாகும். மேற்கண்ட நாட்களில் பைரவரை வணங்கி வந்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும். நன்றி, வணக்கம்.